ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவ மக்களை வாழ்த்துகிறேன். ஐ greet you all in the name of the Lord Jesus. Very good morning. ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுவாராக. ஆதியாகமத்திலே சிருஷ்டிப்புக்கென்று ஒரே ஒரு அதிகாரம்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. If you notice, in the book of Genesis, there is only one chapter for all creation. Many scientists are elite, educated people. They want to know everything about, I want to know everything before I believe. But God would say, you believe and enjoy everything. All right? ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எல்லாவற்றையும் அறிஞ்சிக்கிட்ட பிறகு நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ முதல்ல விசுவாசித்து எல்லாத்தையும் என்ன பண்ணலாம் அனுபவப்படலாம், அறிந்து கொள்ளலாம். See, taste and see the Lord is good. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். You cannot taste something you don't believe. ரைட்? கடையில் போய் கொத்து பரோட்டா வாங்கினா அவன் எதைத்தான் கொத்தி கொண்டு வந்திருக்கிறான் அப்படின்னு நாம் கேட்குறது இல்லை. அவன் கொத்துறதை கொடுக்குறது என்ன பண்ணுறீங்க? இல்லை, நான் இதை புரிந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த கோதுமை எங்கு விளைவிக்கப்பட்டது? யார் இந்த மாவை அரைத்தார்கள்? எந்த கடையில் வாங்கப்பட்டது? எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கப்பட்டது? அப்படியெல்லாம் உட்காந்து கேட்டிங்கன்னா அவங்க சீக்கிரம் வேறு யாருங்க ஃபோன் பண்ணுவாங்க. இங்கே கடையில் ஒருத்தர் உட்காந்துருக்குறாங்க, தேவையில்லாமல் ஏகப்பட்ட கேள்வி கேட்டுட்ருக்குறாங்க. பேசாமல் சாப்பிட்டு போவாங்களாம், ஏகப்பட்ட கேள்விங்க கேட்டுட்ருக்குறாங்க. ஆண்டவர் இப்படி கேள்வி கேட்குறவங்க மத்தியிலும் அமைதியாக பொறுமையாக இருக்கிறார். So when you order like kottu paratha, something like that, or chili chicken in a restaurant, you don't ask too many questions. You say, காரம் கம்மி பண்ணுங்க, minimize the spice you can request or what not. You believe the chef and the order given in the menu. You trust and enjoy it or experience it. நாம் அந்த மெனுவில் இருக்கிற பட்டியலில் இருக்கிறத பார்த்து என்ன பண்ணுறோம்? சில சமயத்தில் என்ன பண்ணுறோம்? படத்தை பார்த்து என்ன பண்ணுறோம்? ஆர்டர் பண்ணுறோம். இதை பார்க்க ரொம்ப நல்லா இருக்குதே சார், அது ஃபோட்டோவுக்கு சார். they said it's just only for photo, right? இங்கே மினிக்கிற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லையே, அது ஃபோட்டோவுக்கு சார். பக்கத்தில் ஏதோ பூவெல்லாம் வச்சு அழகுபடுத்தியிருக்கிறீங்களே, அது ஃபோட்டோக்கு சார். Sometimes, we look at the menu, it looks pretty, wow, I would like to have that. But it may not taste like that. But listen, God wants us to believe Him. ஆண்டவர் நம்மை அவரை விசுவாசிக்க அழைக்கிறார். அவரை புரிந்து கொண்டு நான் அவருடைய நன்மையை நான் அனுபவிப்பேன் என்று அல்ல. You cannot understand. It's just like a husband and wife. புருஷனையும் மனைவியும் நீங்கள் புரிஞ்சு கொண்டு தான் கல்யாணம் பண்ணீங்களா? புரியிருக்கு தான் ஆண்டவர் குறித்த வருஷங்களை கொடுத்துருக்கிறாரு. கல்யாணம் பண்ணுறது எவ்வளோ நாள்? ஒரே நாள் தான், 1.5 மணி நேரம் தான். என் புருஷனை புரிஞ்சுக்கவே முடியலையே, மனைவியை புரிஞ்சுக்கவே முடியலையே. புரிந்து கொண்டிருந்தால் நீங்கள் கல்யாணமே பண்ணிக்க மாட்டீங்களா? If you understood your wife, you would not have married her. அப்படின்னு கூட இருக்கலாம், சொல்லியிருக்க கூட செஞ்சுருக்கலாம். But remember, for me, marriage is based on faith. திருமணம் என்பது விசுவாசத்தில் அமைந்திருக்கிறது. நாங்கள் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணோம், அரேஞ்ச் மேரேஜ், என்ன அரேஞ்ச் பண்ணாலும் என்ன லவ் பண்ணாலும் விசுவாசிக்கலைன்னா அந்த மேரேஜ் என்ன பண்ணாது. ஆமாம், எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு பாஸ்டர். எங்கள் அப்பா சந்தேக பிசாசும்பார்.
All right, my father used to say, spirit of doubt. அது மட்டும் குடும்பத்தில் வந்துச்சுன்னா வேதனை தான். If you don't trust each other, you don't enjoy each other. Full stop. அப்படி தானே? ஒருவர் நம்பலன்னா அந்த திருமணம் என்ன ஆகாது? ஆமாம், ரொம்ப என்ஜாய் பண்ண இருக்கலாம், பட் யூ வாண்ட் என்ஜாய் தி மேரேஜ். ஸோ ட்ரஸ்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ த பைபிள் இஸ் பேஸ்ட் ஆன் ஃபெய்த். விசுவாசத்தில் தான், விசுவாசிக்கத்தக்கதான் இந்த வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. லெட்ஸ் ரீட் Hebrews chapter 11. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாசத்தை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்து பின்பு ஆதியாமத்துக்கு நாம் வருவோம். எபிரேயரில் in Hebrews, books of Hebrews, verse 11. And can you read all the way to 6, please? முதல் 6 வசனங்களை நாம் பார்க்கலாம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். Now faith is confidence in what we hope for and assurance about what we do not see. This is what the ancients were commended for. By faith we understand that the universe was formed at God's command, so that what is seen was not made out of what was visible. By faith Abel brought God a better offering than Cain did. But by faith he was commended as righteous when God spoke well of his offering. And by faith Abel still speaks even though he is dead. By faith Enoch was taken from this life so that he did not experience death. He could not be found because God had taken him away. For before he was taken, he was commended as one who pleased God. And without faith it is impossible to please God, because anyone who comes to him must believe that he exists and that he rewards those who earnestly seek him. Faith pleases God. விசுவாசம் தேவனுக்கு பிரியமானதாக இருக்கிறது. That's why so many educated people, they find it difficult to believe in Jesus. அநேக படித்த மக்கள் இயேசுவை விசுவாசிப்பதற்கு அவர்களுக்கு கடினமாய் இருக்கிறது. And we read here verse 3, மூன்றாவது வசனத்தில், விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய அல்லது பூமி வானம் பூமியும் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறனால் உண்டாக்கவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். Only one chapter given for creation. God doesn't want us to understand the creation, but he wants us to know the creator. Amen. நீ சிருஷ்டிப்பில் நீ PhD வாங்கியிருக்கலாம், சயின்ஸ் படிச்சிருக்கலாம், அதெல்லாம் புரிஞ்சிட்டு அறிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீ ஆண்டவர் கொடுத்ததை நீ அனுபவிக்க நீ விரும்பினால் உனக்கு 75 வயசு ஆயிருக்கும். அதுக்கு 15 வயசுலேயே 10 வயசுலேயே விசுவாசத்தை என்ன பண்ணலாம், என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கலாமே. ஆமென். ஸோ faith helps us to know God, and when you know God, it is easier to enjoy his blessing. அவரை விசுவாசித்தால் அவருடைய ஆசீர்வாதங்களை என்ன செய்யலாம்,
அனுபவிக்கலாம். In the book of Genesis, there is only one chapter for creation. But the 49 chapters, it's all about man and how God dealt with man. ஒரு அதிகாரத்தை தவிர மற்ற 49 அதிகாரங்களும் மனுஷனை குறித்து தான். தேவன் மனுஷனோடு கூட என்ன செய்தார் என்பதை தான் அங்கு பார்க்கிறோம். And we can see our families in the book of Genesis. We're going to be looking at, of course, we looked at Adam and Eve. ஆதாம் ஏவாளை பார்த்தோம், நோவாவை பார்த்தோம். Then we looked at Abraham, and then Isaac, Jacob, and we'll be looking at Joseph's family probably from tomorrow onwards. Now, how am I going to experience? Okay, I can see God's goodness in the families of Genesis. ஆதியாகமத்தில் தேவனுடைய நன்மை குடும்பங்களில் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த குடும்பங்களில் பிரச்சனை எதுவும் இல்லையா? ஏற்பட்ட பிரச்சனைகள் அப்படியே சொல்லப்பட்டு இருக்கிறது. We see the conflicts and the crisis problems in families in Genesis. That's why we read the Bible is incredibly important, because it gives the goodness, good of the family and the ugly side of the family as well. குடும்பத்தில் நன்றாக இருக்கிறதையும் வேதவசனம் சொல்லுகிறது, நம்ம அசிங்கமாக இருக்கிறதையும் கொடுத்து வேதம் சொல்லுகிறது. Why we need to learn how God intervened in the families. குடும்பங்களிலே தேவன் எவ்விதமாக இடைபடுகிறார். We get a lot of encouragement. For example, we learn from Adam and Eve that God wonderfully provided everything for them. For them to enjoy the blessing of God in the Garden of Eden, all they need to do is to faith and live. ஆதாமும் ஏவாளும் ஆண்டவர் அவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அவர்களுக்குன்னு தோட்டத்தை உண்டாக்கி, விருட்சங்களை உண்டு பண்ணி, தாவரங்களை உண்டு பண்ணி, அவர்கள் உண்பதற்கு உணவையும் கொடுத்து அவங்க ஆசீர்வாதமாக இருந்திருக்கலாமே. Why could not they enjoy the goodness of God? தேவன் கொடுத்த அற்புதமான அந்த ஆசீர்வாதமான தேவ நன்மையை ஆதாமும் ஏவாளும் ஏன் அனுபவிக்க முடியவில்லை? Because of faith, lack of faith and obedience, doubt, fear, wanting to have self-confidence, believing in themselves. ஆதாம் ஏவாளும் அவர்களுக்கு இருக்கிற அறிவில் என்ன செய்தார்கள்? விசுவாசித்தார்கள், பொய்யை நம்பினார்கள். They believed the lie of the devil, and they wanted to have self-confidence, தன்னம்பிக்கை. ஆண்டவர் அவரை துரத்தி விட்டார்னு பார்க்கிறோம். God chased them out. Isn't it so sad? God invited Adam and Eve, Adam, into the garden. Now God chased them from the garden. Does it reflect our life? நம்ம வாழ்க்கையை எங்கேயோ ஒரு பக்கத்தில் பிரதிபலிக்கிறதா? Sometimes we wish, well, everything will go well. See, we don't respect relationship. We go for rituals. We go for quick fix. சீக்கிரம் ஒரு காரியத்தை முடிக்கலாம். ஆண்டவரோ உறவை மேன்மைப்படுத்துகிறார். When a husband and wife, when they join together in unity, this will happen what happened in Luke's Gospel 1. லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் நடந்தது. 400 வருஷம் வானம் அடைக்கப்பட்டிருந்தது. ஆனால் சகரியாவும் எலிசபெத்தும் ஒருமனப்பட்டு தேவ சத்தம் கேட்காத இடத்துல தேவ சித்தம் செய்வதற்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். ஆமென். They gave themselves to obey the will of God, the written word of God, in the absence of the voice of God. Together as husband and wife. So I feel I've sensed this morning
the importance of the man and the wife. When you believe with God, you will enjoy the goodness of God in the family. ரெண்டு பேரும் சேர்ந்து இணைந்து ஒருமனப்பட்டு தேவனுடைய வார்த்தைக்கு விசுவாசித்து கீழ்ப்படிந்தால் தேவனுடைய நன்மையை காண்போம். ஹலோ காண்போமா இல்லையா? காண்போமா இல்லையா? கண்டிப்பாக காண்போம். நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன். You do what you want and I will do mine. That and all seems very convenient for this kind of world. வாழ்கின்ற உலகத்தில் அவங்க வேலையை பார்க்குறாங்க, நம்ம வேலையை நம்ம பார்க்குறோம். நோ, ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறீங்க? Are we seeking God together? Are we in unity in obeying God? ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல நாம் ஒருமனப்படுகிறோமா? ஒருவர் பராமரிக்கிறோமா? Do we look after each other? Eve and Adam, because of obedience matter, they lost out on the goodness of God. But at the same time, when we trust and obey, God allows us to enjoy His blessing. Amen. So, with Zechariah and Elizabeth, 400 years there was absence from heaven. At their obedience, heaven was open. அவருடைய கீழ்ப்படிதலிலே பரலோகம் திறக்கப்பட்டது. Amen. I pray and believe heaven opens on your home, on your families. பரலோகம் உங்க குடும்பத்தில் திறக்கப்படுவதாக, வானத்தின் சத்தம் கேட்கப்படுவதாக. Amen. So, moving to Noah's family. நோவாவுடைய குடும்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, God invited them. I mean, he found grace in the eyes of God. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்ததுன்னு பார்க்குறோம். ஆனால் குடும்பம் யாவரும் சேர்ந்து வேலை பண்ணுறாங்க. Isn't it something good when we serve God as a family? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை பார்த்தோம். இப்போ சேம் காம் யாப்பேத் எத்தனை குமாரர்கள்? அவருடைய மனைவிமார்கள், அப்படி தானே? அப்போது சேம் காம் யாப்பேத் அண்ட் தேர் வைஃப்ஸ் அண்ட் Noah and his wife. Together, of course, the father begins, the wife joins, the children are included. They serve the purpose of God together. It's amazing when you joined as a family, believing God, not only enjoying the grace of God, but it's incredible. God has chosen you for a new beginning. ஒரு புதிய ஆரம்பத்திற்காக ஆண்டவர் இந்த குடும்பத்தை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு கிருபை கொடுத்து அவர்களை தேவ திட்டத்தில் இணைத்து அவர்களை பயன்படுத்துகிறார். எத்தனையோ குடும்பங்கள் அந்த காலத்தில் இருந்தது. நோவாவின் குடும்பத்திற்கோ, you know, it's a wonderful privilege when our families are part of His plan. அவருடைய திட்டத்தில் நாம் எல்லாரும், நம்முடைய குடும்பங்கள் இணைந்திருப்பது எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்க. You know, yesterday we had a baptism service. I was thoroughly blessed to see one family, all 5 of them together taking baptism. One family, ஒரு குடும்பம், 5 அந்த குடும்ப அங்கத்தினர்கள் அவர்கள் நேற்று தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். I sense in my spirit, this is what's going to happen in the days to come here. வரும் காலத்தில் குடும்பமாக தேவனுடைய திட்டத்தில் இணைக்கப்படுவதற்கு தேவன் நம்மை நடத்துகிறார். Now, I want to encourage you, are you joined with the purpose of God as a family? குடும்பமாக தேவனுடைய திட்டத்தில் நாம் இணைந்திருக்கிறோமா? We want to taste the goodness of God, but do we follow the ways of God? See, தேவனுடைய கிருபையை, நன்மையை நாம் அதாவது அனுபவிக்க விரும்புகிறோம். But what about as a family?
குடும்பமாக. அதனால தான் யோசுவா சொன்னார், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம், நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம், நீயும் சேவிப்பாயா. So Noah was chosen for a new beginning. Who knows how God is choosing you for a good beginning with him? உலகமே இருண்டு கிடக்குது. The whole world, earth is so full of darkness. Sin has increased. பாவம் பெருகி இருக்கிறது, மக்கள் தொகை பெருகி இருக்கிறது. பாவத்தின் பெருக்கத்தின் மத்தியில், அக்கிரமங்களின் பெருக்கத்தின் மத்தியில் ஆண்டவர் நோவாவையும் குடும்பத்தையும் பயன்படுத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். என்ன நடக்குது? What happened? They were part of God's plan. தேவனுடைய மகத்துவமான திட்டத்தில் பங்காளர்களாக இருக்கிறார்கள். Amen. So we saw the couple, now we've seen the family. Let's go to Abraham. ஆதாமுக்கு நாம் வருவோம். ஆபிரகாம், தேங்க்யூ. ஆபிரகாமுக்கு வருவோம். 12ஆம் அதிகாரத்தில் 11ஆம் அதிகாரத்து கடைசியிலிருந்து in chapter 11 and then 12 onwards all the way to 22 or இப்போ நல்லா கவனிங்க, 24 நினைக்கிறேன். இப்போது ஆபிரகாமுக்கு ஒரு 12 அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. 12 chapters for Abraham. He was a father of faith. என்னங்க அவர் யாருங்க? விசுவாசிகளின் என்னவா இருக்காரு? தகப்பனாக இருக்கிறார். மை How to become a father in faith? விசுவாசத்தில் எப்படி ஒரு தகப்பனாக இருப்பது? Well, get ready for the journey. பிரயாணத்துக்கு என்ன பண்ணணும்? ஆயத்தமாக வேண்டும். You see, do you know, believing God involves journeys. And walking with God, தேவனோடு நடப்பது பிரயாணத்தையும் குறிக்கிறார். See, God begins with Abraham, say, Abraham, I want you to leave your father's house. Leave everything you know. Go to the place I will show you. நீ எல்லாத்தையும் விட்டுட்டு, உங்கள் அப்பா விட்டுட்டு, ஊரை விட்டுட்டு, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொல்லிட்டார். The Bible says Abraham believed. அப்படியே அவர் பண்ணினாராம். நாம் என்ன செய்வோம்? ஏகப்பட்ட கேள்விகள் கேட்போம். We usually ask so many questions. அங்கே யார் இருக்கா? அந்த இடத்துல எத்தனை விசுவாசி இருக்கிறாங்க? வீடு கிடைக்குமா? வண்டி இருக்குமா? வாகனம் இருக்குமா? ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குது? ஸ்கூல் எங்கே இருக்குது? இதெல்லாம் போட்டு கணக்கு போட்டு ஆண்டவரே நீ நடத்துவீன்னு விசுவாசிக்கிறோம். See, faith is not understanding. Faith is unique. விசுவாசம் என்பது எல்லாமே ரெடியாக இருக்கும், ஆயத்தமாக இருக்கிறோம், துறை வந்து எல்லாம் என்ஜாய் பண்ணலாம். ஒன்றுமே இருக்காது. You begin with God. When I have nothing, I begin with God. That is the walk of faith. We are so conditioned in our mind. Our mind blocks us from obeying God. சும்மா 4 வார்த்தை இங்கிலீஷில் தெரிஞ்சிருக்கோம், ஹிந்தியில் தெரிஞ்சிருக்கோம், அது எந்த பாஷையில் தெரிஞ்சிருக்கோம், 4 எழுத்து படிச்சிருப்போம். ஆண்டவர்கிட்ட ஏகப்பட்ட கேள்வி கேட்குறத. We ask God so many questions. What happens? God is so patient. ஆண்டவர் அவ்வளவு பொறுமையாக இருக்கிறார். நான் படைச்சவன் பாரு, நான் கேள்வி கேட்குறான் பாரு. இந்த நம்ம வீடுகளில் சின்ன குழந்தை என்ன பண்ணுவாங்க? எப்படி தான் இருப்பாங்க? எங்கேயோ ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டீங்க வைங்க. Say you're traveling and what the kids would say? தோணன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே என்ன பண்ணுவாங்க? கடைசியில் எங்கள் அப்பா சொல்லுவார், டேய் சும்மா இருக்கிறியா அப்படின்றோம்.
The kids love to know. Also, we are the same way. When and what time are we living? How is it going to be like? Where are we going to stay? What fun is good? Is there a game there? Are we going to have some friends there? They will ask all kinds of questions. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு எங்கே போகிறன்னு கூட சொல்லலை, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. Go where I will show you. May not be very comfortable. அது சௌகரியமாக இருக்குமா? இருக்காது. Say with me, journey with God. Journey with God. Little more, journey with God. It's a great blessing in my life. ஆண்டவரோட பிரயாணிப்பது எப்படி? மகத்துவமான ஆசீர்வாதம். ஆமென். I remember believing God in 2002, leaving everything and coming across. I've had a little share of believing God when everything was not right. Didn't seem right. எல்லாத்தையும் விட்டுட்டு போ அப்படிங்கிறார். இனி இந்த புல்பிட்டில் உட்காராதங்கிறார். That's what God said, don't stay in the staging. I could not sit on the stage anymore. See, you believe God. Unless you believe God, you will not enjoy the goodness of God. ஆண்டவரை விசுவாசிக்காவிட்டா குடும்பத்தில் தேவனுடைய நன்மை என்ன செய்ய முடியாது? அது இருக்கும், பார்ப்போம், ஆனால் என்ன பண்ண முடியாது? அனுபவிக்க முடியாது. My children would say to me, Daddy, we thank God you obeyed God. நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், நீங்கள் கீழ்ப்படிந்ததற்காக நன்றி என்று என்ன சொல்வார்கள். That's one of the amazing blessing that I received. ஆபிரகாம் கண்ணை மூடிட்டு காதை பொத்திக்கிட்டு வாய் மேலே கை வச்சுக்கிட்டு ஆண்டவர் விசுவாசித்தாராம். காது மேலே கண் வைக்க பார்க்கலாம். Can I see your hands, the palms on your thing, on your eyes, on your mouth? Now you obey. நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் ஆண்டவரே, அது இதையும் பார்க்க மாட்டேன் ஆண்டவரே, அது இதையும் கேட்க மாட்டேன் ஆண்டவரே, நீ சொல்கிற வார்த்தைக்கு என்ன பண்ணுவேன்? நீ விசுவாசித்தால் யாரை காண்பாய்? எதை காண்பாய்? If you believe, you will see the glory of God. Amen. See, this is a wonderful, say, Abraham and Sarah, and the Bible says that in Isaiah 51:2, it said, look at your father Abraham, mother Sarah. When he was one, I called him and blessed him and increased him. Now, journey with God is the walking in the plan of God. தேவனோடு கூட இருக்கிற பிரயாணம், அது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. தேவ திட்டத்தில் இணைந்தவர்கள் பிரயாணத்தில் இருப்பார்கள். Those who are joined with him in God's plan, they will be என்ன பண்ணுவார்கள்? அவரோடு என்ன செய்வார்கள்? பிரயாணப்படுவார்கள். இடம் மாறும். வேண்டாண்டவரே, இடம் மாறும். ஹலோ, இடம் மாறும். ஜனங்களும் மாறி வேற ஜனங்கள் மத்தியில் ஆண்டவர் கொண்டு போயிடுவார். I really believe from our fellowship that God would call and convict people to obey God's plan. தேவ திட்டத்தில் இணைக்கப்படுவதற்காக ஏராளமான பேர் இங்கிருந்து எழுப்பி போவார்கள். விசுவாசிக்கிறேன். Amen. Praise God. Now, that's Abraham's life. I mean, he had a lot of crisis. அநேக பிரச்சனைகள் அவரை சூழ்ந்திருந்தது. போகிற பக்கெல்லாம் ஒரே மாதிரி இல்லை. But God was with him, watching over him. Say with me, when we believe, when we walk with the Lord, we are not alone. He is watching us. தேவனோடு கூட நடக்கும்போது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நாம் தனிமையாக விடப்படுவதில்லை. சூழ்நிலைகள் மாறலாம். அது எகிப்தாக இருக்கலாம், கானானாக இருக்கலாம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை கைவிடுவதில்லை.
சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உன்னை விட்டு. இங்க பாருங்க, அவர் எப்படிப்பட்ட ஆண்டவரா? சொன்ன சொல்லை பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் சொன்ன சொல்லை காப்பாற்றுவாருங்க. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும். ரைட். Yeah. Don't ask God for everything. If God shows you everything, you will not get up from bed. ஆண்டவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு காமிச்சிட்டா படுக்கையிலிருந்து எந்திரிக்க மாட்டீங்க. Believe Him on an everyday basis. Not only God showed him, He continued to show him. Speak. The journey with God is hearing the voice of God. ஆண்டவரோடு கூட இருக்கிற பிரயாணம், ஆண்டவரே என்னோடு கூட பேசும், என்னோடு கூட இடைப்படும். ஆண்டவரே ஏன் ஆண்டவர் எல்லாத்தையும் ஒன்றா கொடுக்கக்கூடாதா? Why not you give me everything in one go? God knows He's preparing me for the walk of amazing faith, because my life, my obedience is going to be the foundation for everyone who believes. விசுவாசிக்கிற யாவருக்கும் முன்மாதிரியாக இருக்க, அஸ்திபாரமாய் இருக்க ஆண்டவர் என்னை ஆயத்தப்படுத்துகிறார். Your faith and obedience will affect every families of the world. உன்னுடைய விசுவாசம் கீழ்ப்படிதலும் அநேக மக்களுக்கு, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னது, உலக மக்கள் குடும்பங்கள் யாவரும் உனக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அவனுடைய நோக்கம் பாருங்க. My God, who knows how God will use you, take you on a journey with Him. ஆண்டவர் அவரை நீங்கள் விசுவாசிப்பதினாலே அவரோடு கூட இருக்கிற பிரயாணத்தில் ஆண்டவர் மகத்துவமான கிரியைகளை செய்வார். ஒருவேளை பிரச்சனைகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், பிள்ளை இல்லை, நடக்க வேண்டியது நடக்கலை. Well, I don't have a child yet. I am blessed, but I want a child. Problems, crisis, conflicts, war, all in a family. Sometimes journey with God is like that. தேவனோடு இருக்கிற பிரயாணம் அப்படி தான் இருக்கும். எல்லாம் ஸ்மூத்தாக இருக்காது. சில சமயத்தில் ரஃப்பாக இருக்கும், சில சமயத்தில் ரொம்ப சோதனையாக இருக்கும். பட் ஐ எம் வித் காட். காட் இஸ் வித் மீ. ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். சில பேர் சொல்லுவாங்க, அவருக்கு என்ன பிரச்சனைங்க? Some will say, what a problems that guy has. I may have problems, but I have God with me. பிரச்சனைகளை சூழ்ந்து கொண்டு இருக்கலாம், ஆனால் என்னோடு கூட வாக்குத்தத்தம் பண்ண தேவன் இருக்கிறார். I am promise filled. I may face trouble. பிரச்சனைகளை நான் சந்திக்கலாம், ஆனால் ஆண்டவர் என்னோடு கூட, அவர் வாக்குத்தத்தம் என்னோடு கூட இருக்கிறது. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. சொல்லுவோம், சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை என்று யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. நல்லா கவனிங்க. It's the song of such promise. You can play it and sing it all day. அவர் சொன்ன சொல்ல
ஆனால் அவர் சொன்ன வார்த்தையை நீ செய்கிறாயா? ஆமென். அவர் சொன்ன வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேனா? He is God who fulfills what he says. But do I follow what he says? But sometimes I don't. But he kindly, gently, he speaks to my heart. Come on, Lawrence, get back on the way. Isaac, talking about Isaac's life. He was a son of the famous father. எப்படி? ரொம்ப பிரபலமான தகப்பனுடைய மகன். Isaac was not popular. Not like Jacob or even Joseph. ஈசாக்கு யாக்கோபை போல யோசேப்பை போல ரொம்ப பிரபலமானவர் அல்ல. ஈசாக்கு ஒரு இன்பிட்வீன் காய். அதாவது தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற அந்த காலத்திலே தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஒரு பாலமாக அமைந்தார். But in Isaac's life, we don't see he done great things, but he proved great God. ஆமென். அவர் பெரிய காரியம் செஞ்சார் என்றல்ல, ஈசாக்கு கீழ்ப்படிந்து தேவன் பெரியவர் என்பதை காண்பித்தார். இந்த பஞ்ச காலத்தில் மாத்திரம் அவர் என்ன பண்ணார் தான் பார்க்கிறோம். We learned about how God had led him in the time of famine. Isaac was you study Isaac, he had fear in his life, fear of death. 100 மடங்கு பலனை பார்த்தவர் இப்போ எப்படி இருக்குதா? பயம் அவரை ஆட்கொள்ளுகிறது. Fear gripped him. Am I going to live longer? Am I going to die now? அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஏய், நான் சாகிறதுக்கு முன்னாடி உன்னை ஆசீர்வதிக்கணும்ப்பா. I want to bless you before I die. அவனை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன்னு சொன்ன பார்த்தாது, நான் சாகிறதுக்கு முன்னாடி உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். வாட்ச் யுவர் வேர்ட்ஸ். உங்கள் வார்த்தைகளை நன்றாக கவனமாய் பேசுங்கள். தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க. But Isaac went on to live so many years. Isaac lived. ஈசாக்கு ரொம்ப வருஷம் வாழ்ந்தார். என்ன ஒரு சேட்னஸ்னா, அங்கே ரெபெக்கா இல்லை, ஈசா இல்லை, யாக்கோபும் இல்லை. Isaac lived a life, excuse me, all alone. No Rebecca. Rebecca died early. And no Jacob on his way. He ran away from family. And Esau, he also left the family much earlier. Watch your words. Enjoy the goodness of God. Don't spoil the enjoyment of the goodness of God by your own words. சொந்த வார்த்தைகளை உளறி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி தேவனுடைய நன்மையை அனுபவிக்க முடியாத நிலைக்கு நாம் தள்ளப்படக்கூடாது. புரிந்தவர்கள், விசுவாசிக்கிறவர்கள் ஆண்டவர் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாங்க, ஆண்டவரே give me God wisdom and not blabber in times of challenges and all. Coming to Jacob, God began with him. A supplanter, a deceiver, but God walked with him. தனி மனிதனாக இருந்த 77 வயசுங்க அவர் வீட்டை விட்டு போகும்போது. 70லேருந்து 77 வரைக்கும், 70 to 77 when Jacob left the family. The beautiful thing is God encountered him. தேவன் யாக்கோபை சந்தித்தார். ஊளையிடுகிற பாலைவனத்தில் he met him in Deuteronomy 32, 10 to 12. That's where God found him. உபாகமம் 32, 10லேருந்து 12 பார்க்கலாம். Where did God find Jacob?
The Bible says God cared for him, gave him a promise, carried him, he convicted him. அவனை காப்பாற்றினார், உணர்த்தினார், நடத்தினார், கூட இருந்தார். You know, Jacob went on to be he had a lot of challenges. யாக்கோபுடைய வாழ்க்கையிலும் பெரிய சவால்கள் இருந்தது. அண்ணனோட கூட இருந்த அண்ணனோட பிரச்சனை, லாபனோட பிரச்சனை, பிள்ளைகளோட மேல பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, ஒரே ஒரு பெண்ணு, அந்த பெண்ணுனால பிரச்சனை. Jacob went through all kinds of troubles and challenges. But God was working on him, preparing him. You see, say with me, troubles don't change my character. சத்தமா சொல்லுங்களேன், troubles don't change my character. உபத்திரவங்களின் குணாதிசயத்தை மாற்றாது, வேதனை குணாதிசயத்தை மாற்றாது, ஆசீர்வாதமும் என் குணாதிசயத்தை மாற்றாது. Blessings don't change my character. Troubles don't change my character. Hello. Challenges don't change my character. I am a son of a promise. My faith in His word will transform my character. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலும் விசுவாசித்தலும் தான் என் வாழ்க்கை என்ன செய்யும்? குணாதிசயத்தை மாற்றும். நான் உபத்திரப்பட்டது கற்றுக்கொண்ட குணம் மாறணுமே. God was more about transforming Jacob's character than blessing him. இரண்டு பரிவாரங்களும் சேர்ந்து யாக்கோபுடைய வாழ்க்கையில குணாதிசயத்தை மாற்றல. God encountered him, believe. The same thing, God saw him through troubles. Many life-threatening situation. பல வாழ்க்கையின் ஜீவனுக்கே ஆபத்தான நிலைகளிலே ஆண்டவர் யாக்கோபை அவர் தப்புவிக்கிறார், கூட இருக்கிறார். அதனாலதான் யாக்கோபு சொல்ற சாட்சி, நான் சிறு வயது முதல், என்ன சொல்றாரு? சிறு வயது முதல், பிறந்த நாள் முதல். 48:15 சொல்றார், chapter 48:15. It's so wonderful the way, Genesis 48:15. அவர் யோசேப்பை ஆசீர்வதித்து சொல்றாரு, என் பிதாக்களின் ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்ட வணங்கிய தேவனும் நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவன், எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் என்னுடைய தலைமுறைகளையும் ஆசீர்வதிப்பாராக. பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே. பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே. யாருக்கெல்லாம் செய்திருக்கார் ஆண்டவர்? பிறந்த நாள் முதல். How many of you received a goodness of God from our birth? Amen. Oh, hallelujah. Praise God. பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே. ஆமென். பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே. ஐயா அதிசயம் நன்மை செய்தீரே. ஐயா எத்தனையோ நன்மை செய்தீரே. என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே. நான் நன்றியோடு உம்மை பாடுவே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே. நான் நன்றியோடு உம்மை பாடுவே. பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே. பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே. ஐயா எத்தனையோ நன்மை செய்தீரே. ஐயா எத்தனையோ நன்மை செய்தீரே. சிறுமையானவனை தூக்கி எடுத்தீரே.
அளவில்லாமல் ஆசீர்வதித்தீரே. சிறுமையானவனை தூக்கி எடுத்தீரே, அளவில்லாமல் ஆசீர்வதித்தீரே. இது அதிசயம், அதிசயம் தானே, இது அதிசயம், அதிசயம் தானே. Amen. I want to see the goodness of God in the land of the living, no matter what I face in this world. இவ்வுலகத்திலே நான் எதை சந்திக்க நேரிட்டாலும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசிக்கிறேன். விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். I would have been dismayed had I not believed that I will see the goodness of God in the land of the living. Faith keeps you alive. Faith keeps your sanity. விசுவாசிக்கிறவனுக்கு பைத்தியம் பிடிக்காது. விசுவாசிக்கிறவன் ஒரு ஸ்டெடியாக இருப்பான், கொஞ்சம் ரெடியாகவும் இருப்பான். ஆமென். Praise God. எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும்னு ட்ரை பண்ணாதீங்க. Don't try to understand everything. Just believe. Amen. Believe. Hallelujah. God says, that's why I gave you one chapter on creation and 49 chapters of what I can do with you. சிருஷ்டிப்புக்கு ஒரு சாப்டர் தான் நான் கொடுத்தேன் அதிகாரம். எதுக்கு தெரியுமா? அங்கே போய் அந்த ஒரு சாப்டர்லேயே எத்தனை பிஹெச்டிஸ் வந்துட்டு இருக்க, ஆராய்ந்து பார்க்குறாங்க, ஆராய்ந்து பார்க்குறாங்க. Remember, God is saying, just trust, believe. Let's pray. ஜெபிப்போம். Hallelujah. நம்முடைய ஆண்டவர் சொன்ன சொல்லை காப்பாற்றுகிறவர். A God who keeps his word and fulfill it. Don't try to be too smart and ask God too many questions. நான் ரொம்ப அறிஞ்சவன், எல்லாம் எனக்கு தெரியும், ஆண்டவர்கிட்ட ரொம்ப கேள்வி எல்லாம் கேட்டுட்டு வருஷங்களை கடத்திட்டு இருக்காதீங்க. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய நன்மையை நீங்கள் அனுபவிக்க ஆண்டவர் அழைக்கிறார். God is calling you to trust and obey, for there is no other way to be happy in Jesus but to trust and obey. Amen. Welcoming Pastor Jom to come and pray. Pastor Jom அவர்கள் ஜெபிக்க அழைக்கிறேன். Remember guys, எத்தனை பேர் இந்த கால வேளையில் ஆண்டவரே நான் உம்மை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய நன்மையை நான் காண்பேன் ஆண்டவரே. Shall we raise stand to please straight our feet. நம்ம ஆண்டவருடைய எழுந்திருப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். Those who are in Zoom, God bless you. You are very important. Listen. ஆண்டவர் உங்களை முக்கியப்படுத்துகிறார். தேவனுடைய வார்த்தையை முன்னிட்டு நாம் கீழ்ப்படிவோம். Thank you, John. Heavenly Father, we thank you, Lord, for the word this morning. We thank you, Lord, for when we trust and obey in you, we will certainly see the goodness of God in our lives. And we thank you, Lord, for the wonderful promise that in the same year, this year, that every member of our church, every family in our church will see the goodness of God in our church. For you are a good God. You are a faithful God. You have been our Ebenezer and you will be our Ebenezer. From generation to generation, when we seek you, when we prioritize you, when we obey you, we believe that you will be magnified and glorified in and through us, Lord. I pray that as we seek your face together as a church, through this church, Lord, that you people will come to see you, people will experience you, that the communities around us will also taste and see the goodness of God, Father. And I pray that you will strengthen each and every one of us, Lord. Yes, Father, sometimes it's hard to trust in you. Sometimes we think a lot. We logically try to settle things in our mind. But Father, help us to just believe.
knowing that you are the sovereign Lord and that you are in control. That is our prayer this morning, that you will give us the strength to believe and obey what you have called us to do, Father. I pray that you will increase our faith, and every day as we seek you, may our faith increase. Jesus. Help us to know you better, help us to trust you better, and help us to step out and walk with you better, Father. We thank you, Lord. In Jesus' precious name we pray. Amen. நீ விசுவாசித்தால் மகிமையும் காண்பாய், நன்மையும் அனுபவிப்பாய். சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன், தேவ மகிமையும் காண்பேன், அவருடைய நன்மையும் ருசி பார்ப்பேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறக்க மாட்டேன். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. Have a blessed day of faith and obedience to enjoy God's goodness, to bring glory unto God. Amen. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.